இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்கன்னா கடையில் கிட்டத்தட்ட 1 லிட்டர் 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை நாமளே தயாரிச்சா எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன செய்முறை மூலமா பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தரமான விளைஞ்ச தேங்காய் தேவை. அதை நம்ம தென்னை மரங்கள்ல இருந்து பறிச்சு இப்படி ரூம்குள்ள குமிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம நிறைய காய்களை பறிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த காய்களை இந்த கருவியை பயன்படுத்தி உரிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம உரிச்ச தேங்காவை உடைச்சி ஒரு 10 நாள் நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். அடுத்ததாக காய்ந்த தேங்காய்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி சரட்டையிலேருந்து தன்னாலே உதிர்ந்து வந்துடும். ஒருவேளை தானாகவே உதிர்ந்து வரலன்னா லைட்டாக தென்னாலே வந்துடும். இப்போ இந்த கொப்பரை தேங்காய்களை மட்டும் கடைசியாக ஒரு தடவை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த தேங்காய்கள் சூப்பராக காஞ்சிட்டு அதனால ஒரு சாக்கில் அள்ளிடலாம். இப்போ நாம இந்த தேங்காய்களை எண்ணெய் ஆட்டுற செக்குக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எடை போட்டுடலாம். இப்போ நம்ம காய வச்ச கொப்பரை தேங்காயோட வெயிட் பார்த்தீங்கன்னா 19 கிலோ 300 கிராம் வருது. இதை நம்ம 19 கிலோவா கணக்கு வச்சுக்கலாம். இந்த 19 கிலோ கொப்பரை தேங்காயில இருந்து எண்ணெயை எடுக்கிறதுக்காக இந்த மில்லோட ஓனரான இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ மண்டவளமும் ஒரு 30 ரூபாய்க்கு ஏலக்காயும் 2 எலுமிச்சம்பழமும் வாங்க சொன்னாங்க. அதை நாம இப்போ கடைக்கு போய் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 3/4 கிலோ மண்டவளம் வாங்கியாச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 42 ரூபா வந்துச்சு. அடுத்ததா பாட்டி சொன்ன மாதிரி ஏலக்காயும் 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. கடைசியா 2 எலுமிச்சம்பழமும் வாங்கியாச்சு. இதோட ரேட் 10 ரூபா. அதே மாதிரி நம்ம பாட்டி வாங்க சொன்ன மண்டவளம் ஏலக்காய் எலுமிச்சம்பழத்தை எதுக்காக கொப்பரை தேங்காயோட சேர்த்து அரைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுத்ததா பாதி கொப்பரை தேங்காய்களை செக்கில் போட்டு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா எல்லா கொப்பரை தேங்காய்களும் கீழ்ப்பகுதிக்கு போய் நல்லா அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டி அந்த கட்டையை சைடில் மாட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பாட்டி இந்த 70 வயசுலயும் நம்ம வாங்கி கொடுத்த மண்டவளத்தை அசால்ட்டா அடிச்சு உடச்சி உள்ள போடுறாங்க. அதனால நம்ம பங்குக்கு நாமளும் அடிச்சு உள்ள போட்டுடலாம். அடுத்ததான் வாங்கின ஏலக்காயை இப்படி சாரல் மாதிரி தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழத்தையும் உள்ள போட்டுடலாம். இப்போ நீங்களே பாருங்க, உள்ள போட்ட தேங்காய்களும் துண்டு துண்டா நொறுங்கிட்டு அதே நேரத்தில் கீழே எண்ணெயும் வர ஆரம்பிச்சிட்டு அதனால மிச்சம் இருக்க தேங்காயையும் உள்ள போட்டு எண்ணெய் எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம பாட்டி எண்ணெய் சீரா வர்றதுக்காக ஓட்டையில இருக்கிற அடப்பெல்லாம் எடுத்து விட்டு அந்த ஏரியாவையே சுத்தப்படுத்துறாங்க. அடுத்ததா சிலர் பாத்தீங்கன்னா தேங்காய்கள் சீக்கிரம் காயறதுக்காகவும் பூஞ்சைகள் பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் சல்ஃபர் சேர்க்கறாங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு மூக்குல நெடி ஏறும். அதே மாதிரி இது பக்கத்துல நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு இதை ஆப்ரேட் பண்ற பாட்டியே சொன்னாங்க. அதனால தயவு செய்து சல்ஃபர் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை யூஸ் பண்றவங்களுடைய உடலுக்கும் அது கேடு விளைவிக்கும். நாம இதுல கெமிக்கல் எதுவுமே சேர்க்காதனால இதை சாப்பிடும் போது நல்ல சுவையாவும் மனமாவும் இருக்குது. இப்போ புண்ணாக்கும் எண்ணெயும் தனித்தனியா பிரிஞ்சுட்டு அதனால புண்ணாக்க தனியா எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டின்ல சேகரிக்கப்பட்ட எண்ணெயை நாம வீட்டில இருந்து கொண்டு வந்த கேன்ல ஊத்திடலாம். அடுத்ததான் நமக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 1 லிட்டர் பாட்டில்ல இந்த எண்ணெயை ஊத்தி அளந்துடலாம். இப்போ நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5, 10, 13 லிட்டர் கிடச்சிருக்கு. கடைசியாக ஊற்றுன அந்த ஒரு பாட்டிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் மண்டி இருக்குது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் அளவும் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சமாக கீழே தெரியாமல் சிந்தினதுனால இதை நம்ம முழுசாக 1 லிட்டராகவே கணக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ரூபா செலவாச்சு அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்துடலாம். இந்த 13 லிட்டர் எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 19 கிலோ கொப்பரை தேங்காய் தேவைப்பட்டுச்சு. 1 கிலோ கொப்பரை தேங்காயோட விலை எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட 140 ரூபாய்க்கு விற்கப்படுது. நாங்கள் இருக்கிற பகுதியில் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக காணப்படுறதுனால விலை கொஞ்சம் கம்மி
கம்மியா இருக்குது. ஒருவேளை கொப்பரை தேங்காய் நீங்க கடையில போய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதோட அதிக விலை கொடுத்தா நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சிலரோட கை மாறி கடைக்கு வர்றதுனால அதோட வரத்தை பொறுத்து அதோட விலை அதிகமா தான் இருக்கும். அதனால நம்ம 140 × 19 போட்டா நமக்கு 2660 ரூபா வருது. அதாவது நம்ம கொப்பரை தேங்காய்க்காக 2660 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 கிலோ மண்டவளம் வாங்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 42 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கணும். அதுக்கு ஒரு 30 ரூபா. அதுக்கப்புறம் நம்ம 10 ரூபாய்க்கு 2 எலுமிச்சம்பழம் வாங்கணும். எல்லாம் சேர்த்து ஆக மொத்தத்தில் 2742 ரூபா வருது. இது போக நம்ம 19 கிலோ கொப்பரை தேங்காவை செக்கில் ஆட்டினதுக்காக ஒரு கிலோக்கு 20 ரூபா கணக்கு பண்ணி 380 ரூபா நமக்கு கூலியா கணக்கு பண்ணாங்க. ஆக மொத்தம் செலவு பார்த்தீங்கன்னா 3122 ரூபா. அடுத்ததான் நமக்கு தேங்காய் புண்ணாக்கு வேற கிடைச்சிருக்கு. இந்த தேங்காய் புண்ணாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ இருக்குது. 1 கிலோ புண்ணாக்கோட விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 ரூபா வரும். நம்மகிட்ட 7.5 கிலோ புண்ணாக்கு இருக்கு. அதனால 7.5 × 30 பார்த்தீங்கன்னா 225 ரூபா வரும். அந்த 225 ரூபாயை இந்த 3122 ரூபாயில இருந்து கழிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2897 ரூபா வருது. ஆக மொத்தத்தில் இந்த 13 லிட்டர் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 2897 ரூபா செலவாயிருக்குது. இப்போ இந்த 1 லிட்டர் எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ரூபா செலவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு மொத்தம் 13 லிட்டர் எண்ணெய் கிடைச்சிருக்கு. அதனால டிவைடட் பை 13 போட்டா வர்ற விட தான் நமக்கு 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கான செலவு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 222 ஆன்சர் வந்திருக்கு. அதாவது இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு நமக்கு 222 ரூபா செலவாயிருக்குது. இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற விலைவாசியை பொறுத்தும் உங்களுக்கு கிடைக்கிற கொப்பரை தேங்காயோட தரத்தை பொறுத்தும் இதுக்கு பண்ற செலவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதே மாதிரி நீங்க காய வச்ச கொப்பரை தேங்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சல்ஃபர் கலந்த கொப்பரை தேங்காய் வாங்காதீங்க. அது நம்ம உடலுக்கு நல்லதே கிடையாது.